பக்கவாதம் வந்து 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சுன்றீங்களா? கவலை விடுங்க. ஒரே மாதத்துல அற்புதமாக நீங்கள் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சு கொள்ற அளவுக்கு கை நீட்டலாங்க, நடக்கலாங்க, பேசலாங்க. எல்லாம் மாற்றம் ஒரே மாசத்துக்குள்ள ஒரு மாற்றம் வந்துருங்க. அதுக்கு என்னென்ன மூலிகை சேர்த்து சாப்பிடலாம், எப்படி தைலம் காசி நம்ம மேலுக்கு பூச்சிக்கலான்ற வாங்க பார்க்கலாம். நலமுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரெயின் ஸ்ட்ரோக்குங்க. எங்கே பார்த்தாலும் பிரெயின் ஸ்ட்ரோக்கு. பிரெயின் ஸ்ட்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதனால் வருது அப்படின்னாக்கா ப்ரெஷர்னால் வந்துச்சுங்க. மூளையில் வந்து ரத்தம் நரம்பில் கட்டிக்கிச்சுங்க. இல்லை மூளையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரத்தம் வெடித்து ரத்த கசிவு ஏற்பட்டுச்சுங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து வலது கை வலது கால் வரலங்க, இடது கை இடது கால் வரலங்க, அதே போல் கைகள் அசைக்க முடியலங்க, விரிக்க முடியலங்க, வலி இருக்குது, இப்படியெல்லாம் அநேக நேயர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இந்த வந்து வாதம் வந்து 1 வருஷம் ஆயிட்டு இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரே மாதத்துல நல்ல மாற்றம் தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை தைலங்களை பற்றி நீங்க பார்க்க போறீங்க. பல நாள்ல இருந்தாக்கா, கொஞ்சம் வருஷ கணக்கு இருந்தாக்கா அவங்களுக்கு கொஞ்சம் நாள் எடுக்குங்க. ஆனா 1 வருஷத்துக்குள்ள இந்த ஒரு மூலிகைகளை இந்த தைலங்களை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாக்கா ஒரே மாதத்துல நடக்க முடியாதவங்க நடப்பீங்க. கை கால் செயல் எழுந்துச்சா, இல்ல கை கால் தூக்க முடியலையா, அதே போல வலிகளா, இவைகள் எல்லாம் ஒரே மாசத்துல நல்லா மாற்றம் வந்துருங்க. அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு மூலிகை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என் கையில இருக்கிறத பார்த்தீங்கன்னாக்கா நல் வேலைங்க. நல் வேலை வந்து இலையை எடுத்துக்கணுங்க, அதே போல வேர்களையும் எடுத்துக்கணுங்க. பாருங்க, தழுதாலை இலையா எடுத்துக்கணும்னா அதனுடைய வேறு சம அளவுங்க. இது ஒரு 50 கிராம்னாக்கா இலை ஒரு 50 கிராம்னாக்கா வேறு ஒரு 50 கிராமுங்க. அதே போல வந்து நேயர்களே, வாத நாராயணன் என்று சொல்லக்கூடிய வாத நாராயணன் அதனுடைய இலைகளை மாத்திரம் நீங்க எடுத்துக்கலாங்க. அதே போல வேலி பருத்தி கூட என்ன பண்ணலாங்க, எடுத்துக்கலாங்க. இவங்களெல்லாம் எடுத்து என்ன பண்ணலாம்னாக்கா நீங்க நொச்சி இலையை சேர்த்துக்கலாங்க. இவங்களெல்லாம் சேர்த்து நீங்க நீளவனக்கா காய போட்டுட்டு இது ஒரு சூர்ண பதத்தில் எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சூர்ணங்களை நீளவனக்கா காய போட்டு நீங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவிலங்க பட்டை, அதனுடைய பட்டையை கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க, மிளகு சேர்த்துக்கணுங்க, அது கூட இன்னும் கொஞ்சம் கடைசி திப்ளி இவைகளெல்லாம் வந்து சேர்த்துக்கணும். திப்ளி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகளை நீக்கக்கூடியது. ஏன்னாக்கா இந்த ஸ்ட்ரோக் வரதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஹைப்பர் டென்ஷனுங்க. இப்போ வந்து கிட்னி சம்பந்தமாக வந்து ஹைப்பர் டென்ஷன் ஆச்சு, பிபி வந்து ஸ்ட்ரோக் ஆகி போச்சு, இப்படி பல காரணங்களில் வந்து சொல்றாங்க. மூளையில் ரத்த அடைப்பு உண்டாகுதுங்க. இவைகளுக்கு இந்த சூர்ணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கஷாயமா வந்து காலையில் நீங்கள் வந்து வெறும் வயிற்றுல இதை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரணுங்க. காலை மாலை குடிச்சிட்டு வரணுங்க. அதே போல ஆயில் எப்படி நம்ம மேல்பூச்சி ஆயில் நம்ம செய்யலாம். நல்வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலை மற்றும் வேர், அதே மாதிரி குப்பாமேனி இலை மற்றும் வேர், அதே போல தழுதாலை இலைகள், அதே போல வாத நாராயண இலை, பூமத்த இலை, ஆடு திண்டா பாலை, அதே போல ஆடு திண்டா பாலையினுடைய வேறு, ஒரு 3 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேப்ப எண்ணெய், இவள் வேர்கள்லாம் வந்து சம அளவு எடுத்துக்கணுங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேப்பம்பட்டை ஒரு 1/4 kg, சிவனார் வேம்பு, மிளகாய்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா எந்த மிளகாய் சொல்லணும்னாக்கா நீட்டு மிளகாய் இருக்கணுங்க. அந்த நீட்டு மிளகாயில் வந்துட்டு சிவப்பாக இருக்கணுங்க. அந்த மிளகாய் ஒரு 1/4 kg, ஒரு 3 லிட்டர் வேப்பெண்ணெய். இப்படி எடுத்து நீங்கள் இந்த சறுக்குங்கள்லாம் சம அளவு அதில் உள்ளே போட்டு நல்லா வந்து பொங்கு வந்து ஊற்றாத படிக்கு நீங்கள் பதமாக எடுத்து காய்ச்சி மேலே பூசிட்டு வந்தீங்கன்னு சொன்னாக்கா கை மடங்குங்க. அதே போல் வலிகள் போகுங்க. எந்த வலியாக இருக்கட்டுங்க, எல்லா வலிகளையும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தைலம் தாங்க இது. இந்த தைலத்தை காசியும் இந்த சூர்ணங்களை சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பக்கவாதம் வந்து 1 வருஷத்துக்குள்ள இருந்தா 1 மாதத்திலே வந்து நல்ல மாற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான சூர்ணம் இந்த தைலம். இதை பயன்படுத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.